ஜென்ரல் இங்கிலீஷ் டாப்பிக்கில் பார்ட் பியில் ஒரு போயம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பாய்சன் ட்ரீ அப்படின்ற டாப்பிக்கில் அந்த போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து அதிகமாக கோவப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம காட்டாமையே மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கும்போது என்னவா மாறும் அப்படின்றத சொல்கிற மாதிரி தான் இந்த போயம் வந்து இருக்கும். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் மை wrath did end. I was angry with my foe, I told it not, my wrath did grow. கிட்ட வந்து நான் ஆங்க்ரியாக கோவமாக இருந்தேன். அந்த கோவத்தை அந்த பகையை அவன்கிட்ட சொன்னேன். அந்த கோவமும் அந்த பகையும் வந்து அதோடு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ அப்படின்னா எனிமின்னு அர்த்தம். ஸோ நான் வந்து இப்போது என்னோடய எனிமி கூட கோவமாக இருந்தேன். ஐ டோல்ட் இட் நாட், அது அவங்கக்கிட்ட நான் சொல்லலை. மை wrath did grow, அந்த பகை வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ், நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். நான் எப்படி செடிக்கு தண்ணி ஊற்றி நாம் வளர்ப்போமோ அதே மாதிரி அதை அவங்கக்கிட்ட சொல்ல முடியாமல் அந்த பயத்திலேயே நான் என்னோடய கண்ணை அந்த டியர்ஸ்னால் கண்ணீர், ஸோ அந்த நைட்டும் மார்னிங்கும் அதை பற்றி நினச்சி அழுது அந்த பகையை நான் வளர்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. I sunned it with my smiles and with soft deceitful wiles. இப்போது சன் எப்படி வந்து ஒரு பிளான்ட் வளரணும்னா அதுக்கு காட்டணுமோ அதே மாதிரி தான் இப்போ நான் எப்போவெல்லாம் அவங்கள நான் பார்க்குறேனோ என்னோடய எனிமியை பார்க்குறேனோ சும்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு நடிக்கிற மாதிரி நடிச்சிட்ருந்தேன். அண்ட் இட் grew both day and night till it bore an apple bright. மனசுக்குள்ளே எல்லாமே வச்சுட்டே வந்து இருக்கும்போதில் அவங்கள வந்து ஒரு ஆப்பிளை வந்து பார்க்குறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அண்ட் மை foe beheld it shine and he knew that it was mine. அந்த ஆப்பிள் வந்து எனக்கு தான் அப்படின்னு நானும் நினச்சேன். அவங்களும் வந்து என்னோடய இனிமையும் வந்து அந்த ஆப்பிள் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. And into my garden stole when the night had veiled the pole. In the morning glad I see my foe outstretched beneath the tree. And into my garden stole. நான் வந்து பார்க்குறப்போ அந்த ஸோ அந்த ஆப்பிள் வந்து பார்த்தோன்னா என்னோடய கார்டன்லேருந்து காணாமல் போச்சு. when the night had veiled the ஸோ என்னோடய கார்டனில் வந்து பார்க்கும்போது அந்த ஆப்பிள் வந்து காணாமல் போச்சு. when the night had veiled the pole, அப்படியே வந்து நைட் அது மேலே வந்து போத்தி இருக்கிற மாதிரி மொத்தமாக வந்து அது காணாமல் போச்சு. in the morning glad I see அண்ட் இன்டூ மை ஸோ என்னோடய கார்டனில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்பிள் காணாமல் போச்சு. நைட் வந்து நான் பார்க்கும்போது அது மேலே ஏதோ போட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மார்னிங் கிளாட் ஐ சி, அதை மார்னிங் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னா மை ஃபோ அவுட்ஸ்ட்ரெச்டு பினீத் த ட்ரீ, என்னோடய எனிமி வந்து அந்த ட்ரீக்கு கீழே அவுட்ஸ்ட்ரெச்னா கை காலெல்லாம் விரித்து அப்படியே படுத்திருந்தாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த ஆப்பிள் சாப்பிட்டதுனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அந்த ஆப்பிள் சாப்பிட்டதுனால இறந்தாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு ஒரு விஷயத்தை வளர்க்குறாங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த அவுட்புட்டும் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இப்போ நமக்கு கோபமோ வெறுப்போ சந்தோஷமோ எல்லாத்தையுமே வெளியில் காட்டிட்டோம் அப்படின்னா அதோடு அது வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிடும் அப்படின்றது தான் இந்த போயமில் ஆத்தர் சொல்ல வர்ற மீனிங். A Poison Tree, இந்த லெசன் எழுதினவங்க வந்து வில்லியம் பிளேக். ஆத்தர் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. நான் இதுக்காக செப்பரேட் வீடியோ வந்து ஒன்று லாஸ்ட்டாக எல்லா டாபிக்ஸும் முடிஞ்சதுக்கப்புறமா க்ரியேட் பண்ணுறேன். wrath அப்படின்னா ஆங்கர், நம்ம முன்னாடியே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபோ அப்படின்னா வந்து எனிமி. டிசீட்ஃபுல் அப்படின்னா கன்னிங், ஒரு மாதிரி தந்திரமாக இருக்கிறது. வைல்ஸ் அப்படின்னா ட்ரிக்ஸ். வெயில்டு அப்படின்னா கவர்டு, போத்தி இருக்கிறது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு இதில் பார்த்தோம்னா அண்ட் இட் grew both day and night till it bore an apple bright. இந்த லைனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சானிஃபிகேஷன் வரும். and I watered it in fears and night and morning with my tears. இந்த வாட்டர் நம்ம வந்து எதுக்கு வந்து ஊற்றுவோம் அப்படின்னா செடிக்கு ஊற்றுவோம். பட் அது வந்து ஃபியர் வந்து ஹியூமன் கேரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி பர்சன் கூட வந்து இதை சொல்கிறதுனால இதை வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே and it grew both day and night till it bore an apple bright. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிமோரான் வந்து இருக்குது. டே அண்ட் நைட் அப்படிங்கிறது வந்து ஆக்சிமோரன். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து மெட்டஃபர் வந்து வரும். மெட்டஃபர் அண்ட் இந்த டே அண்ட் நைட் இந்த ஒரு லைனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிமோரன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனை அண்ட் மை ஃபோ beheld it shine and he knew that it was mine. அண்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேர்ட் வந்து ஒரே மாதிரி
ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு கண்டினியூஸ் லைனில் அப்படின்னா அனஃபோரா. PHORA அனஃபோரா. அலிட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா வவல் சவுண்டு AEIOU அப்படிங்கிற லெட்டர் வந்து ஒரு லைனில் 2 தடவையோ இல்லை அதுக்கு மேலேயோ இல்லை கண்டினியூஸாக ஒரே லைனில் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அசோனன்ஸ் NANC அசோனன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதே வந்து அந்த AEIOU லெட்டர் இல்லாமல் இந்த மாதிரி வித், வாஸ், வித் இந்த மாதிரி கான்சனன்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் வந்து ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். கான்சனன்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது அலிட்ரேஷன்னு சொல்லுவோம். கான்சனன்ட்ஸ் இல்லாமல் வவல்ஸ் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அசோனன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் இருக்குது. மொத்த டீட்டெயில்ஸ்க்கான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தரேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.